அரசுடன் போட்டியிடுகின்ற அதே கட்சிகளுக்கும் அதே அளவு ஆசனங்கள் கிடைப்பதென்பது ஒரு பகல் கனவாகத்தான் நடைபெறும் தான் நாங்கள் இருக்கிறோம். எதுக்கும் கலைத்த பின்பு வருகின்ற தேர்தலின் பொழுது நீங்கள் சொன்னது மாதிரி நாங்கள் பார்ப்போம். ஏற்கனவே நீங்கள் கூறிய விடயத்துக்கு வருகின்ற பொழுது இன்று ஊடக சுதந்திரம். ஆனால் இன்று முன்பு ஒரு காலத்திலே யுத்த காலகட்டத்திலே ஊடகவியலாளர்களின் பல உயிர்கள் பறிக்கப்பட்டன என்று ஊடகவியலாளர் பார்க்கின்ற பொழுது 100க்கும் மேற்பட்டவர் பறிக்கப்பட்டிருக்கிறார் என்றது இன்று வரை பார்க்கின்ற பொழுது. ஆனால் இந்த ஊடகவியலாளரின் விடயம் என்று பார்க்கின்ற பொழுது இன்றும் அந்த நிலைமை இன்னும் இருக்கத்தான் செய்கிறது. அதாவது யுத்தம் முடிந்தது என்ற பொழுது, அதாவது முன்னாள் புலிகள் இந்நாள் எங்களுடையவர்கள் என்ற வகையிலே இருக்கிறது. இன்று கூட நான் அண்மையில் கூட பார்த்தேன், கேபி அவர்களின் பேட்டியை பார்த்தேன். மிகவும் காரசாரமான பேட்டி. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்கள் போல் ஒரு தலைமையே இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் இதே ஒரு ஊடகவியலாளன் சொல்லுவானாக இருந்தால் அவன் நான் நினைக்கிறேன் 4 கம்புகளுக்குள் சென்றிருப்பான், அல்லது வெள்ள வேனிலே தகடுகள் தெரியாமல் சென்றிருப்பான். ஆனால் அந்த நிலைமை இன்றும் தொடர்கிறது. ஆனால் முன்னாள் புலிகள் என்பவர்கள் துணிந்து சொல்லக்கூடிய நிலைமை, அது யாழ்ப்பாணத்தில் இருக்கலாம், அல்லது விசும்பாயாவில் கொழும்பில் இருக்கலாம், எங்கிருந்தாலும் அவர்கள் துணிந்து சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஆனால் இது ஊடக நிலைமை இல்லை. ஆனால் உங்களுடைய அனுபவத்திலே நீங்கள் பார்க்கின்ற பொழுது அன்றும் இன்றும் எந்த வகையில் பார்க்கின்றீர்கள்? அதிலும் விசேஷமாக தமிழ் பேசும் ஊடகவியலாளர்கள் என்ற வகையிலும் இந்த இனப்பிரச்சனை, இந்த ஊடகவியலாளர் தினம் இவற்றையெல்லாம் எந்த வகையில் நீங்கள் பார்க்கின்றீர்கள்? குறிப்பாக உள்நாட்டு போர் தீவிரமடைய தொடங்கிய காலகட்டத்தில் இருந்தே ஊடகவியலாளர்கள் நெருக்குதல்களை, உயிராபத்துக்களை, தங்களது பணிகளின் போது இடையறாது எதிர்நோக்கி கொண்டே வந்திருக்கிறார்கள். போர் தீவிரமடைந்து இறுதி ஒரு 6 வருடங்களில் உலக நாடுகளே கவனம் செலுத்துகின்ற அளவுக்கு இலங்கையில் ஊடகவியலாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். அதை அரசியல் வர்க்கத்தவர்கள் எந்த தரப்பினரும் ஏற்றுக்கொள்வார்கள். அரசாங்கத்தில் உள்ளவர்கள் கூட அதை தங்களை நியாயப்படுத்தி கதைக்க வேணும் என்ற ஒரு கடப்பாடாக இருக்கிறதாக உணர்வதால் கதைக்கிறார்கள். எதிர உள்ளுக்கு அவர்களுக்கு தெரியும் பத்திரிகையாளர் இந்த மாதிரியான எத்தகைய ஆபத்துக்கள் எதிர்நோக்கிறார்கள் என்று. மனித உரிமை மீறல்கள் என்று இடம்பெற்றிருக்கக்கூடியவற்றிலே பிரதானமானவற்றுள் ஒன்று ஊடகவியலாளரை நோக்கிய பிரச்சனைகளும், ஊடகவியலாளர்கள் காணாமல் போனது, கொலை செய்யப்பட்டது, அந்த நிகழ்வுகள். இன்று உலகிலே ஊடகவியலாளர்களுக்கு பேராபத்தான நாடுகளில் இலங்கையும் ஒன்று என்று பல்வேறு சர்வதேச ஊடகவியலாளர்கள் சுதந்திரங்களுக்காக குரல் கொடுக்கிற அமைப்புகள் இலங்கையை வகைப்படுத்தி இருக்கின்றன. அதிலிருந்து எந்த அளவு தூரத்துக்கு நாங்கள் போருக்கு பின்னரான காலகட்டத்தில் அந்த கரையிலிருந்து கரையை அகற்றுவதற்கு அரசாங்கம், ஆட்சியாளர்கள், அரசு இயந்திரம் எந்த அளவு தூரத்துக்கு செயற்பட்டிருக்கிறது என்பது ஒரு கேள்விக்குறி. ஊடகவியலாளர்களுக்கு இருக்கிற ஆபத்துக்கள் தற்பொழுது போர் காலகட்டத்தில் இருந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தாலும் கூட அவர்கள் அதே ஆபத்தை உணரக்கூடியவாறு சில சம்பவங்கள் இடைக்கிட நடைபெறவே செய்கின்றன. அண்மையில் ஒரு அமைச்சரே சொல்லியிருந்தார், நான் தான் ஒரு ஆளை அடித்து வெளியில் அனுப்பினான். இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு இருக்கிற சுதந்திரம் அவரை கண்டிக்கிறதுக்கு எங்களுக்கு இருக்கும்போது தெரியவில்லை. அவர் சொல்றாரு தான் அடிச்சு கலைச்சினார். அப்ப அது ஒரு பாரதூரமான விஷயம். அந்த ஊடகவியலாளர் இப்ப வெளியெல்லாம் இருக்கிறார். ஆனால் இந்த மாதிரியாக இந்த ஊடகவியலாளருக்கு இருக்கிற அச்சுறுத்தல்களை அது ஒரு இலங்கையின் ஜனநாயக குடிகள் சுதந்திரங்களுக்கு ஏற்படுகிற ஒரு பெரிய குந்தகம், பெரிய ஒரு ஆபத்து, பெரிய அவமானம் என்று நினைக்காமல் அரசியல்வாதிகள், அப்படி அரசியல்வாதி எல்லாரும் சொல்லி பேசுகிறவர்களை நினைக்கிறது என்றால் அவர்களுக்கு எங்கள் அந்த ஊடகவியலாளர் எதிர்நோக்கிற ஆபத்தை அவர்கள் ஒரு பொருட்டாக மதிக்க தயாரில்லை. ஒரு உலகம் உபாசாரத்துக்காக ஊடகவியலாளரை பற்றி காட்சி போட்டு போயிடுமே தவிர சுதந்திரங்களை பற்றி காட்சி, எங்களை பாதுகாப்பை பற்றி காட்சி போட்டு தவிர அவை எதிர்நோக்கிற ஆபத்துக்களை இல்லாமல் செய்வதற்கு உருப்படியான மானசீகமான அக்கறையோட நடவடிக்கைகள் எடுக்கிறதுலே அவர்கள் ஒரு அக்கறை இல்லை. அதுக்கு குறிப்பாக உதாரணத்தை சொல்லலாம். எத்தனையோ ஊடகவியலாளர்கள் கொலை பண்ணப்பட்டிருக்கார்கள், காணாமல் போயிருக்கார்கள் சொல்கிறார்கள். இதுவரையில் எந்த ஒரு ஊடகவியலாளரின் கொலை சம்பந்தமாக, காணாமல் போன சம்பவம் சம்பந்தமாக விசாரணை முழுமை பெற்றிருக்கிறது. ஒருவர் சட்டத்தின் முன்னிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கிறார். ஒரு உருவத்தை கண்டிருக்கிறீர்களா அப்படி நீதிமன்றத்துக்கு கொண்டு வரப்பட்டு? இல்லை. அப்ப அது நியாயம் எப்பவுமே
நியாயம் என்ற நீதி என்பது செய்யப்படுவது போல் தெரியவும் வேண்டும். ஒரு 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 பாசாங்கத்தனத்துக்கு தன்னிலும் அந்த மாதிரியான நடவடிக்கை எடுப்பதற்கு ஆட்சியாளர்கள் முன்வரவில்லை. அது இப்போ உள்ள அரசாங்கத்தை சொல்லவில்லை, கடந்த காலத்தில் அரசாங்கங்கள் ரிச்சர்ட் டிசோசா காலத்தில் இருந்து காணாமல் போயிருக்கிறார்கள். ரோட்டுக்கரைகளில் புதர்களுக்குள்ள பிரேதமாக சடலங்களாக எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒருவருடைய மரணம் தொடர்பில் உருப்படியான விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கிறதா? வடக்கிலும் சரி தெற்கும் சரி எங்கே? அப்போ உலகத்திலேயே ஊடகவியலாளர்களுக்கு கருத்து வழிபாட்டு சுதந்திரத்துக்கு ஆபத்தான ஒரு நாடுகளில் ஒன்று என்ற பட்டியலில் இருந்து தன்னை அகற்றிக் கொள்வதற்கு அல்லது படிநிலையை மாற்றிக்கொள்வதற்கு கூட உருப்படியான செயற்பாடுகளை அரசாங்கம் எடுத்ததாக ஒரு ஊடகவியலாளர் என்ற முறையில் நான் நம்பவில்லை. இந்த வகையில் நீங்கள் இந்த யுத்தம் முடிந்த என்ற பின்பு கூட அரசு அறிவித்திருந்தது, தாங்கள் யுத்தத்தை முடித்து விட்டோம், விடுதலை புலிகளை இராணுவ ரீதியாக நாங்கள் அதாவது முழுதாக அழித்து விட்டோம் என்று கூறுவது, தற்பொழுது இராணுவ ரீதியாக தோற்று விட்டோம் என்று தற்பொழுது கூறுகிறது. அந்த நிலைப்பாட்டின் பின்பு கூட நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் ஊடகவியலாளர் மத்தியிலே அந்த சில நாடுகளிலே பார்த்தீர்கள் அந்த யுத்தம் முடிந்தது என்று சொல்லி அறிவித்தால் அதன் பின்பு அவருடைய சுதந்திரம் கிடைக்கும். ஆனால் இன்றும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஊடகவியலாளர்கள் தாக்கப்படுவது, ஊடகவியலாளர்கள் கடத்தப்படுவது, வெள்ள வேன்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் வெள்ள வேன்கள் மீண்டும் ஊடகவியலாளர்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இது ஒரு நாட்டின் ஜனநாயகத்துக்கு எந்த வகையில் உதவியாக இருக்கும்? வெள்ள வேன் என்று சொல்லும் பொழுது கருத்த வேன்ல நடத்தினாலும் செய்தியே வெள்ள வேன் தான் போடுறாங்க. அது என்ன கலர்ல வேன் வந்தது சரியாக எல்லாமே வெள்ள வேன் தானோ என்றது ஒரு சந்தேகம் இருக்கு. கடத்தலுக்கு ஒரு பெயரோட்டு வருது. இதை ஒரு ஒரு தொலைக்காட்சியிலே பாதுகாப்பு செயலாளர் அவர்களும் உங்களுடைய கருத்தை தான் வைத்திருந்தார். எங்கேயோ போனத்தில் அது ஒரு பிரவுன் கலர் வேணாம், ஆனால் அதை வெள்ளை வேன் என்று சொல்லி கூறிவிட்டார்கள். அதாவது இன்று யுத்தம் எங்கேயோ ஒரு நாட்டிலே யுத்தம் நடந்து முடிவது என்று சொல்லிவிட்டால் அதன் பின்பு ஊடக சுதந்திரம் இருக்கும் யுத்தத்தில். ஆனால் இலங்கையை பொறுத்தமட்டிலே யுத்தம் முடிந்த பின்பும் ஊடகவியலாளர் தாக்கப்படுவது, ஊடகவியலாளர் கடத்தப்படுவது என்பது சாதாரணமாக நடைபெறுகிறது. இது ஒரு ஜனநாயக நாட்டுக்கு ஒரு ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்கு உகந்ததாக இருக்குமா? போர் முடிந்து விட்டது என்பது மோதல் முடிந்து விட்டது என்பதுதான். மோதலுக்கான காரணிகள் இலங்கையில் உள்நாட்டு யுத்தம் எதற்காக மூண்டது, அதற்கான அரசியல் ரீதியான காரணிகள், சமூக ரீதியான காரணிகள் எல்லாம் இருக்கின்றன. அவற்றை இல்லாமல் செய்வதற்கான முழுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் அதை நோக்கிய ஒரு பயனுறுதியுடைய ஒரு குறைஞ்சபட்ச பூர்வாங்க நடவடிக்கைகளை கூட எடுக்காமல் போர் முடிந்து விட்டது என்று அர்த்தத்தில் அமைதி என்பது மயானத்தில் உண்டு. அது அமைதி சமாதானம் என்று சொல்வதற்கு இல்லை. அந்த வகையில் போருக்கு பின்னர் அரசாங்கமோ அரசியல் சமுதாயமோ தென்னிலங்கை அரசியல் சமுதாயமோ சிறுபான்மை மக்களுடைய தமிழ் பேசும் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை, அவர்களுடைய உணர்வுகளை, நியாயபூர்வமான அவர்களது கோரிக்கைகளை பெரும்பான்மை இனம் ஏற்றுக்கொண்டு மதிக்கத்தக்க ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்காத வரையில் இந்த போர் முடிந்து விட்டது, அமைதி வந்து விட்டது, பயணம் செய்யக்கூடியதாக இருக்கின்றதெல்லாம் எந்த பொருட்டும் அல்ல. உண்மையிலேயே தமிழ் சம்பவத்தை பற்றி அமைச்சர் அவர் சொன்னார். அது உண்மையிலே அடிப்படை காரணம் என்னவென்றால் ஏனைய மதங்களை மதிப்பதற்கு ஏனைய மதங்களுடன் மதத்தை பின்பற்றுகிற மக்களுடன் வேறு மொழிகளை பேசுகிற மக்களுடன் வேற்று சமூகத்தவர்களுடன் ஒரு நல்லிணக்க போக்கை அவர்களுடைய உணர்வுகளை மதித்து வருகின்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை இந்த போர் முரண்பாடான நிலைப்பாடுகள் எடுத்த காலகட்டத்துக்கு பிறகாவது அது முடிந்த பிறகாவது அது மக்கள் மத்தியில் அத்தகைய கலாச்சாரத்தை அத்தகைய உணர்வு போக்கை வளர்க்க வேண்டும் என்பதில் ஆட்சியாளர்கள் அக்கறை காட்டி இருந்தால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நிகழ்ந்திருக்காது. தமிழ்லேயே ஒரு சம்பவம், வடக்கு கிழக்கில் எத்தனை புத்த சிலைகள் அங்கு எனக்கு மதத்தை பற்றி பிரச்சனை இல்லை, நான் மதத்தை பற்றி பேச வரவில்லை, நான் ஒரு ஊடகவியலாளர். கும்பிட தேவையில்லாத இடத்திலெல்லாம் கோயில் இருக்கிறது, அவர் குறிப்பிட்ட மதத்தை சாராதவர் இல்லாத இடமெல்லாம் விக்கிரகங்கள் வைக்கப்படுகின்றன. இதெல்லாம் அந்த மக்களின் மனதை வென்றெடுக்கிறதுக்கு செய்யப்படுற வேலைகளா, இன்னும் முரண்பாடுகளை வளர்க்க செய்யப்படுகிற வேலைகள். அந்த வகையில்
நீங்கள் ஊடகவியலாளருக்கான பாதுகாப்பாக இருந்தா என்ன, மக்களினுடைய ஜனநாயக குடியல் சுதந்திரங்களாக இருந்தால் என்ன, ஒரு நல்லிணக்க போக்கை நோக்கிய மானசீகமான அக்கறை ஆட்சியாளர்களுக்கு இருக்காத பட்சத்தில், அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படாத வரையில் இந்த ஊடகவியலாளருக்கான சுதந்திரம், வெள்ளைவான் கருத்தவான் போறது இல்லாம போறது எல்லாம் நடக்க போறது இல்லை. உண்மையான பிரச்சனை என்னவென்றால், தலைவர்கள் என்பவர்கள் மக்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் பிழையாக நம்புகிற உணர்வுகள், அவர்களுடைய பிழையான உணர்வுகளுக்கு திரி போட்டு கொண்டிருக்கிறவர்கள் தலைவர்கள் அல்ல. மக்களுடைய பிழையான வழிகளை சுட்டி காட்டி இதுவல்ல பாதை இது என்பதற்கு தான் தலைமை தாங்க வேண்டும். தலைவர்கள் என்பது மக்களின் பிழையான சிந்தனைகளின் பின்னால் இழுபட்டு கொண்டு வாக்கெடுக்குவதற்கு ஆரம். உண்மையிலே இன்னொரு முக்கியமான அது ஒரு பிரச்சனை, தலைவர்கள் என்று வழிகாட்டுவதற்கு தேவையை தவிர பின்னால் இழுபட்டு போவதற்கு இல்லை. இங்க இருக்கிற தலைவர்கள் மக்களுக்கு எது கேவலமான சிந்தனையோ அதுக்கு பின்னால் இழுபட்டு போகிறார்கள். அதனால தான் இன்றைக்கு இந்த நிலைமையில நாடு இருக்கு. இன்னொரு முக்கியமான